ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கணும். சின்ன சின்ன துண்டாக உடச்சிக்கிட்டு அதை இதில் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. கடுகு சிலர் தாளிப்புக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட்டை போட்டாச்சு. இப்போது நான் இதில் கடுகு தாளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். சில நேரம் தக்காளி சாதம் செய்கிறப்போ கடுகு இல்லாமலும் செஞ்சுருவேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு தக்காளி சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர்டு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் நம்ம சேர்த்தணும். ஏலக்காய் பொடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பொடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம முழுசாக இருக்க ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட முழுசாக தான் இருக்குது, அதனால் 2 ஏலக்காய் எடுத்து தட்டிகிட்ருக்கோம். தட்டினதுக்கப்புறமா அந்த ஏலக்காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்து வச்சு பெருங்காயப்பொடி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி நான் மேக்ஸிமம் எல்லா குக்கிங்லேயும் ஆட் பண்ணிடுவேன், நான்வெஜ் தவிர. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில். எப்பயுமே பேக் வச்சுருப்பேன். இஞ்சி பூண்டு பேக் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 தக்காளி சின்ன சைஸாக இருக்கனால 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 தக்காளி 1 டம்ளர் அரிசிக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கொஞ்சம் தக்காளி சாறு கம்மியாக இருக்குது, இதில் தண்ணி இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணி விட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே நான் போட்டுப்பேன். மல்லித்தூள் வீட்டிலையே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதில் வேற சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருப்பாங்க, அம்மா அரைப்பாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணி விட்றேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துப்போம், அதனால் இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம பட்டை போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதுலேயுமே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் பார்த்து மிளகாத்தூள் போடுறப்போ கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதுவுமே வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அப்படின்றனால இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளைனான மல்லித்தூள் கிடையாது. இதில் நிறைய கடலைப்பருப்பு, சீரகம், அரிசி அது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருப்பாங்க. அதனால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியெலாம் ஓரளவு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, இல்லைனா அதை விட கம்மியான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன். ஏன்னா இல்லைனா ரொம்ப ட்ரையான மாதிரி ரைஸ் இதாகிடும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து தான் இதெல்லாம் சமைப்பேன். எப்படி பிரியாணிக்கு நம்ம கொஞ்சமாக கம்மி பண்ணி தண்ணி ஊற்றுறோமோ அதே மாதிரி தக்காளி சாதத்துக்கு நான் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுவேன். அப்படின்றப்போ சாப்பாடோட டெக்ஸ்சர் ரொம்பவும் ட்ரை இல்லாமல் குலையாமல் கரெக்டாக வரும். அதுக்காக தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ அரிசியை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கனால அது கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும். எப்பயுமே மேக்ஸிமம் நான் ஊற வச்சு தான் எல்லா சாப்பாடுமே செய்வேன். ஒயிட் ரைஸ் முதற்கொண்டு அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறது. இப்போ அரிசியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்க்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்க்குறப்போ ஓரளவு
கரெக்டான டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேஸ்ட்டில் இது பண்ணுறப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில். எங்களோட ரைஸ்க்கு வந்துட்டு எப்பயுமே 3 விசில் விடுவோம். அதனால் 3 விசில் விட்டதுக்கப்புறமா விசில் இறங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இதே தண்ணி பத்தலைன்னா அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இது கரெக்டாக உதிரியான டெக்ஸ்சரில் இது மாதிரி சூப்பராக வரும். நம்ம ஏலக்காய் இதில் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டை வந்து இன்னுமே ஆட் ஆன் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் பொதுவாக எல்லோரும் ஒரு ஏலக்காய் போடுவாங்க இந்த அளவு ரைஸ்க்கு. நான் அதனால் 2 ஏலக்காய் போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளோட தக்காளி சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.